எல்லைக்கு போகணும். இந்த 7 ஊர் மொத்த மாறியும் நம்ம ஒரு மந்தையில் 7 பூங்கரகம் அமைக்கப்பட்டுள்ளது தாயே. இந்த கரகத்தை வெறும் 7 பெண்கள் மட்டுமே இந்த கரகத்தை எடுத்து ஆற உரிமை உண்டு. இந்த கரகத்தை எடுத்து நம்ம ஆறோம்னா போன ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சுருக்கணும். தெய்வம் நம்ம மேலே அவ்வளோ சீக்கிரத்தில் யார் உடம்புல இறங்கி வராது. ஒரு தடவாகப்பட்டது தெய்வம் இறங்கி இந்த பூங்கரகத்தை எடுத்து ஆடுனா உடலில் உசிறு இருக்கிற வரைக்கும் ஆமாம் 7 முத்து மாறி நம்ம குடும்பத்தில் குறுதுணையாக இருந்து நம்ம குடும்பத்தில் உள்ள பிள்ளி சூனியம் காத்து கருப்பு ஏவல் எதுவாக இருந்தாலும் அதை வெள்ள விலகி பட்டி பிறகி பாலாறு செல்வங்கள் பெற்றடை வைப்ப அந்த 7 முத்து மாறி சின்ன குழந்தை தூங்கினா கூட தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கோங்க. அத்தான் நல்லதுக்கு தான் சொல்கிறோம். ஏன்னா சாமி ஆடி வருவாங்க, எங்கிருந்து வருவாங்க, எந்த இடத்துலேருந்து வருவாங்கன்னு தெரியாது. அவர்கள் அறியாமல் ஆடி வருவாங்க, மேலே மிதிச்சிருவாங்க. அதனால தான் சொல்கிறோம், ஒரு 10 நிமிஷம் சின்ன பிள்ளை தூங்கினா கூட தூக்கி மடியில் உட்கார வைக்கையில் எழுப்பிடுங்க. அத்தை ஜோரை கை தட்டிக்க பார்ப்போம். ஒரு மகமாய்க்கு வசதி கும்மி சத்தமும் குழம்பு சத்தமும் இந்த ஆண்கள்லாம் விசில் அடித்து ஆரவாரம் பண்ணுகிறேன். உங்களுடைய ஒத்துழைமை இருந்தால் மட்டுமே இந்த மந்தையில் குடியிருக்கக்கூடிய தெய்வத்தை வறந்து இழைக்க முடியும். கைத்தட்டுக்க தாயை கைத்தட்டி குழம்பு சத்தம் கைத்தட்டுங்க. தமிழ் என்னங்க படுத்துருக்கு சின்ன பிள்ளை எழுப்பிடுங்க. அத்தா மஞ்சள் சாலை அத்தா எழுப்பிடு. அத்தா சின்ன பிள்ளை கையில் தூக்கி வச்சுக்க. கைத்தட்டுக்க தாயே. இந்த கதையாகப்பட்டது ஒரு கோட்டை பெருமாள் கோனார் என்பவர் நாட்டையே ஆளக்கூடிய மன்னன். ஆனால் 16 செல்வம் இருந்த ஒரு மனிதனுக்கு தேவை 16 செல்வம் என்று சொல்லுவார்கள். 15 செல்வம் இருந்து ஒரு செல்வம் 16வது செல்வம் புத்திர பாக்கியம் செல்வம் இல்லாத காரணத்தினால அந்த கோட்டை பெருமாளுடைய கோனார் குடக்கடவுள் அரிராமக்காரன் நல்லகமலையான் அவர் எண்ணி அழுது புலம்பி இந்த 7 முத்து மாறியும் இந்த கோட்டை பெருமாள் கோனாருடைய குடும்பத்தில் பிறக்கக்கூடிய தெய்வம் தான் இந்த 7 முத்து மாறி. ஒரு கோனார் வம்சத்தில் தரித்தது தான் இந்த சமயபுரத்து முத்து மாறி. எல்லாருமே அந்த ஆத்தாளுக்காக கைத்தட்டி குழும சந்து போடுக்க பார்ப்போம். இன்னொரு வாளி மட்டும் வச்சுக்க. ஆம்பளையை துடு ஹள்ளோ ஒடிவாத்தாகி திருச்சி காவிரி கரையோரத்தில் சங்கமதற்குள் அம்மையாகப்பட்டு திகழக்கூடிய தாகிய உத்தமி பத்தினி ஒரு செல்ல வாசகி சாந்தனம் கொண்டக்காரி சாம்பராணி வாசக்காரி சமயபுரத்து முத்து மாறி தெய்வமே. எந்த மந்தைகளை உன மருந்து இலச்சனை காக்க வச்சது கிடையாது. உன்னை தரிசிக்கிறதுக்காக எத்தனையோ கோடி பக்தர்கள் மாலை போட்டு விரதம் இருந்து பாத யாத்திரையாக வந்த சமயபுரம் மந்தைகளை தரிசிக்கிறது உண்மையா இருந்தா அப்படி தரிசிக்கக்கூடிய பக்தர்களுக்கு நீ அருள் கொடுக்கிறது உண்மையா இருந்தா ஓடிவா தாகி சமயபுரத்து முத்து மாறி முதல் நான் உன்ன மருந்து இழைக்கிற ஆத்த இந்த இடத்துல உனக்கான புள்ள இருக்குதா அன்பார்ந்த நாடக ரசிக பொதுமக்களே, இந்நாடகம் தெய்வீகமான நாடகம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இந்த கரகத்துக்கு உயிர் கொடுக்கக்கூடிய நேரம் எல்லாரும் மனசார நம்ம ஊர் தெய்வத்தை நினைச்சு உட்காருங்க. நம்ம மனசுல சாமி வரணும். அடுத்தவங்களை பார்த்துக்கிட்டு யார் மேலே சாமி வரும்னா நினைக்கக்கூடாது. நம்ம மேலேயும் சாமி வரணும்னு நினைக்கணும். ஆகையாலே இந்த பொன்னன் விடுதி வாசலிலே இந்த பாப்பாத்தியம்மன் வாசலிலே எப்படி சாமி இந்த ஆத்தா 7 பேரும் ஆடி வந்து இந்த கரகத்தை எடுக்கணும். மைசெட்டு கொஞ்சம் கவனமாக உட்காந்துக்க, பார்த்துக்க. உன் பொருளை நீ தான் பார்த்துக்கணும், சரியா? பொன்னன் விடுதி ஆத்தா பொன்னன் விடுதி கூடிக்கொண்டுள்ள என்றாயே பாப்பாத்தியம்மா ஆடி வர வேணுமம்மா, ஓடி வர வேணுமம்மா, ஆடி வர வேணுமம்மா. நாட்டமல எல்லையிலே குடிகொண்ட முத்து மாறி அடிமம்மா. நாட்டமல எல்லையிலே குடிகொண்ட முத்து மாறி நாட்டமல எல்லை விட்டு ஆடி வர வேண்டுமம்மா. இந்த நேரம் நாட்டமல எல்லை விட்டு ஆடி வர வேணுமம்மா. திருவம்பூர் மந்தையில சிங்கரங்க முத்து மாறி அடிமம்மா. திருவம்பூர் எல்லையிலே ஆடி வர வேணுமம்மா. இந்த நேரம் குத்தமல்ல அம்மையாக ஏற்பட்டு வாழ்பவளா முத்து மாறி. குத்தமல்லி அம்மையாக ஏற்பட்டு வாழ்பவளே வாழ்வாயே. குரமா உறவுகளை எட்டலையா அழைக்கிறதே தாயே உத்தமைய வட்டியே ஓடிவாமா. மந்தகில சிங்கரங்க முத்து மாறி ஓடிவாமா. திருவம்பூர் எல்லையிலே ஆடி முத்து மாறி அழைக்கிற சத்தமிழா அழையும் கேட்கலையா அழைக்கின்ற
சரி ஆத்தா, நீ கீழே உருண்டு பிறண்டு ஆடுனா உனக்கு பேரு வேறு. ஒரு தெய்வம்ங்கிறது நின்று நினைச்சு ஆடுன்னு தாய். எந்திரி பார்ப்போம். நீ வந்தது உண்மையான தெய்வம் இருந்தா என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இப்படி எந்திரி சாமி, இப்படி சொந்தக்காரங்க கூட்டு விடுக்கப்பா, தூக்கி விடுக்க பார்ப்போம். அதுக்குத்தான் அத்தை ஏக்கோய் சிரிச்சு மட்டும் கேலி கிண்டல் பண்ணாதீங்க தாயே, நல்லதுக்குத்தான் சொல்றேன். ஒரு தெய்வம் இது முத்து மாறி ஆடி மாசம், மாரியம்மனுக்கு வசந்த மாசம், அவ ஆடிக்கொண்டு இருக்க வேளையில நீங்க சிரிச்சு கேலி கிண்டல் பண்ணி தாய் கோவப்பட்டானா உங்க குடும்பத்துல தாயாகப்பட்டவள ஒரு அம்மையா வந்து குடிகொள்வா. ஐயோ அம்மனு வந்தாலும் என் கையால திருநூறு தர மாட்டேன். ஓடி வாத்தாகி நீ வந்தது உண்மையான தெய்வம் இருந்தா இந்த நம்ம சொல்லுக்கு கட்டப்படுறது உண்மையா இருந்தா கை தட்டி குலவசத்தை போடுகமா. அதான் எல்லாம் கை தட்டுங்க பாப்போம். இந்த ஆகாச வீரன் வாசலையும் இந்த பாப்பாத்தி அம்மன் கோயில் வாசலையும் பிடிக்காதமா விடுமா. எல்லா ஊர்லயும் கூப்பிட்ட உடனே கரகம் எடுக்க ஆடி வருவார். ஆனா ஏன் காலதாமதம் ஆத்தா பா, கூப்பிட்டு அழைக்கிறோம்ல, உன் பிள்ளைகள் யாரென்று துள்ளி குதித்து ஆடி வந்து இந்த கரகத்தை நீ தொட்டு எடுக்கணும் வாசாமி. காலதாமதம் இல்லாமல் சொன்ன உடனே ஓடி வருவாய் தாயே. ஓடி சமயபுரத்து பத்து பாரி அம்மா சாங்கா சமயபுரம் சாதிச்சது கண்ணபுரம் சமயபுரம் தாயே, சாதிச்சது கண்ணபுரம் சாங்கா சமயபுரம் சாதிச்சது அங்கிருந்து விறுவிறுன்னு இவ்வளவு வேகமா வந்து எடுக்கிறதுக்காக பிடுங்கிறதுக்காக வந்து அண்ணியா இல்ல ஒண்ணு இல்ல அது எங்களுக்கு தெரியும் ஆத்தா. கொஞ்சம் கோச்சுக்காம நின்றுக, நாடகம் நாங்க ஆடித்தரோம். இப்பொழுது இந்த கரகத்துக்கு உயிர் தான் கொடுக்க போறோம். அதனால கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க யார் வேணாலும் எடுக்கலாம். காலையில ஒரு 3 மணி அளவுல திரும்ப சாமி அழைப்போம். அப்ப கன்னிகளையாத பிள்ளைங்கள் இருந்தா கண்டிப்பா அழைப்போம், இல்ல அப்படின்னா விட்டுரும். அதனால இப்ப யார் வேணாலும் எடுக்கலாம், கரகத்தை வாங்க வேண்டாம். கைத்தட்டி குலவசத்தை போடுங்க தாயே. அத்தா இந்த கூட்டத்தில் உடக்கான பிள்ளைக்கு நம்மளதாட வறந்தை கிடைக்கக்கூடிய நேரத்தில் ஓடிவாசாமி எல்லாரும் வந்து கரகத்தை எடுக்கணும். தோகமழ உனக்கு நாலு சுத்த வீரமழ
சாமி வா வா வந்த தாய் நிக்க கூட உனக்கு தானே எவ்வளவு மரியாதை கொடுத்து எவ்வளவு தூரம் உனக்காக நாங்க வேண்டி வருந்தி அழைக்கிறோம். மனசார இறங்கிட்டீங்கன்னா வந்துடணும். நம்ம புதுக்கோட்டை பகுதிக்கே பெருமை என்னன்னா இந்த 7 கரத்திலே 2 கரகம் புதுக்கோட்டை பகுதியை சேர்ந்த கரகம். ஒன்று கண்ணபுரம், ஆமா. அதனால ஆடி வந்து இந்த கரகத்தை எடுக்கணும். வா எந்திரி, உட்காரக்கூடாது. உன் பிள்ளை யார் என்று துள்ளி குதித்து ஆடி வர வேண்டாமா? சொன்ன சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய என் தாய் வருடம் இந்த இடத்துல ஆடி வந்த சாமி கரகத்தை எடுக்கணும். அங்கேயே ஆடிக்கிட்டு இருக்கக்கூடாது. வா சாமி, உங்களுக்கெல்லாம் தானே கரகம் வச்சுருக்கோம், வந்து எடு முதல். உனக்கு தான் கரகம். தெய்வம்னா கரகத்தை வந்து எடுக்கணும், அங்கேயே ஆடிக்கிட்டு இருக்கக்கூடாது. வா ஓடி வா, ஓடி வந்து கரகத்தை எடு சாமி, ஓடி வா. தாய்மார்களுக்கு பிடிக்காதம்மா விடு. இந்த தாய்மார்களுக்குள்ள ஒரு அன்பான வேண்டுகோள் தாயே, உங்கள் பொற்பாதம் தொட்டு கூட கேட்குறேன் தாயே. இப்போ விருந்து இழைச்சது சமயபுரத்து முத்துமாரி அவனை விருந்து இழைச்சோம். இப்போ அழைக்கக்கூடிய தெய்வம் இந்த மந்தையில் குடியிருக்கக்கூடிய தெய்வத்தை நான் வருந்தி இழைக்கிறேன் ஆத்தா. மனுஷனுக்கு பயப்படாட்டையோ, ஏன்னா இந்த மந்தையில் குடியிருந்து நம்மளை நட்டி கட்டி காக்கக்கூடிய தெய்வமெல்லாம் இந்த மந்தையில் குடியிருக்கக்கூடிய தெய்வம் ஆத்தா. நீ வர்றதுக்காக உன் கால் அமைச்சு வச்சாலும் சரி, ஆனால் உன்னை வருந்தி இழைக்காமல் நான் போக மாட்டேன். எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியும். எல்லாரும் கோச்சிக்காமல் உங்கள் காலில் கூட உழுவுறேன் ஆத்தா. எந்திரிச்சு மட்டும் நின்றுக்க ஒரு 10 நிமிஷம் மட்டும். இந்த மந்தையில் குடியிருக்கக்கூடிய தெய்வத்தை வருந்தி இழைக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் ஒத்துழைமை மட்டும் கோச்சிக்காமல் கொடுங்க தாய். முன்னாடி வாங்க பாப்பா, கோச்சிக்காமல். தாய்மார்களா கோச்சிக்காமல் முன்னாடி வாங்கம்மா. வாங்க வாங்க, எல்லாம் சொந்தக்காரங்க தான் வாங்க, வெளியூர் ஆளுகளாம் இல்லை வாங்க, சொந்தக்காரங்க தான் வாங்க. கோச்சிக்காமல் முன்னாடி வாங்க. கோச்சிக்காமல் ஒரு 10 நிமிஷம் வாங்கம்மா. நாங்கள் உங்களை மாதிரி மனுஷர் தானே, எங்களுடைய வேலை நாங்கள் அழைக்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா மனசார நீங்கள் நினைக்கணும் தெய்வத்தை இந்த இடத்துல. கொஞ்சம் எந்திரிச்சோம். ஏமா பாதி பேர் எந்திரிச்சு வர மாட்டீங்களா? ஆண்களும் கோச்சிக்காம முன்னாடி வராட்டும் பரவாயில்லை, சேர ஊட்டம் மட்டும் ஒரு இருந்த இடத்துல மட்டும் கோச்சிக்காமல் எந்திரிச்சு நின்றுக்கிறேன். இப்போ பொற்பாதம் தொட்டு கேட்குறோம், கோச்சிக்காமல் ஒத்துழைமை கொடுங்க. இங்கிட்ட உள்ளவங்களும் பரவாயில்ல. ஏன் அப்படின்னா நாங்கள் சாமி அழைச்சி வராட்டியும் கூட எங்கள் முகத்தை பார்த்தா சாமி வரும். அதுதான் எங்களுடைய நாங்கள் போட்டிருக்க வேஷத்துக்கான தெய்வ கலாச்சகம். வாங்க, அப்படி பக்கத்தில் வாங்க, இப்படி முன்னாடி வாங்கம்மா. உங்கள் ஊர் தானே, ஏன் வைக்கப்படுறிய? வாங்க, என்னம்மா போய் அங்கிட்ட உட்காந்துக்கிறிய? வாங்கம்மா முன்னாடி. அண்ணே அந்த சேரை கொஞ்சம் அங்கிட்டு ஓரமாக போடணே. அண்ணே உடஞ்சிட போகுது, அங்கிட்டு ஓரமாக போட்டு உட்கார். அப்படியே எல்லாரும் கொஞ்சம் எந்திரிங்க. அண்ணே நீங்களும் கொஞ்சம் எல்லாருமே எந்திரிங்களே. ஏன் அவங்கள மட்டும் சொல்லிக்கிட்டு? எல்லாருமே எந்திரிங்க, எல்லாருமே எந்திரிங்க. மனசார தெய்வத்துக்காக தான் செய்கிறோம், எங்களுக்காக இல்லை. சரியா? எங்களுக்காக இல்லாட்டி சாமிக்காக. எல்லாம் எந்திரிங்க பார்ப்போம். எல்லாம் ஜோரா ஒரு தடவை கைதட்டி. மொதல் விஷயம், பெண்களை குலவப்பட தெரியுமில்ல? எவ்வளோ பெண்கள் இருக்கீங்க? குலவப்படுங்க பார்ப்போம். குலவப்படுங்க முதல்ல பெண்கள். அடடா, அருமையான ஊர். சொன்ன உடனே பதிலா நிறைய ஊரில் போட மாட்டேங்கிறாரு. குலவப்படுங்க பெண்கள்லாம் கைதட்டுங்க முதல்ல. இந்த மந்தைகளை குடி இருக்கக்கூடிய பாப்பாத்தை அம்மா, உன்னை நான் இப்போ விருந்து கிடைக்கிறேன் தாய். இந்த இடத்துல நீ இருக்கிற இல்லை, நான் ஆஸ்வதிச்சு பார்க்குறேன். இந்த இடத்துல குடியிருந்து என் நாட்டு மக்களை கட்டி காக்கிறது உண்மையை இருந்தா தாயே பாப்பாத்தை அம்மா, உனக்காக இந்த நாட்டு மக்கள் ஆளுகை விழுப்பி திருவிழா நடத்த உன்னை வழிபடுறது உண்மையா இருந்தா, இந்த நாட்டு மக்களை கட்டி காக்கிறது உண்மையா இருந்தா தாயே பாப்பாத்தை அம்மா, மஞ்ச முகத்தலகி உன்னை நான் வருந்தி கிடைக்கிறேன் தாயே. வருந்தி கிடைக்கக்கூடிய நேரத்தில் உனக்கான புள்ள இருக்குதா இல்லையா? துள்ளி குதிச்சு அடையாளம் காட்டி நான் எக்கோ வச்சுக்கிறேன். துள்ளி குதிச்சு அடையாளம் காட்டி ஓடி வா தாயோ மையபலி. தாயே ஓடி வா, உனக்காக இப்ப அழைக்கிறேன். ஓடி வா. ஆத்தா பிறந்தகினோ, ஆத்தா பிறந்தகினோ, இந்த ஒரு மந்தையில வாழ்பவளாம் பாப்பாத்தி அம்மா, உனக்கு அழகு நல்ல மலையாளம் மலையாளம் மலையாளம். அம்மா ஓடி வர வேண்டும் அம்மா, ஏழுமம்மா ஓடி வா தாயே. உன்னை கூப்பிட்டலை குரம்மா, கூப்பிட்டலை குரம்மா. ஓடி வா தாயே. இந்த ஒரு மந்தையில வாழ்பவள் நாம் பாப்பாத்தி அம்மா, நீ மஞ்ச முகத்தலகி, நீ மனசு ரங்கி வாடியம்மா வாடியம்மா. ஓடி வா தாயே, ஓடி வா சார், ஓடி வா, ஓடி வா, ஓடி வா. ஏ வல்லவிய வருவம்மா, வருவம்மா. பொன்னர் விடுதியில
மந்தையிலே குடிகொண்டுள்ள என் தாயி சாமி கூப்பிட்டு ஓடி அம்மா கூப்பிட்டலை குரம்மா ஆத்தா ஓடி வந்து இக்கரகத்தை எடுக்க வேண்டும் அம்மா ஓடிவா 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 உன்னை கூப்பிட்டலை குரம்மா கூப்பிட்டலை குரம்மா அம்மா சமயபுரம் மந்தையில வாழ்பவள்ளா எந்தாயே சமயபுரத்து முத்தும் மாறி நீ அஞ்சுதல நாகம் போல ஓடியா 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 போலே ஆடி வேணும் அம்மா எடு 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 அங்க ஹம்பதரளையா அங்க ஹம்பதரளையா எந்தாகி பாப்பாத்தி அம்மா உனக்கு ஆதயத்து சோதனையா அம்மா உனக்கு அங்கோ பதறலையா அங்கோ பதறலையா சோதனையா அம்மா நீ அக்கா தங்கையில் வேறா அம்மா நீ அக்கா தங்கையில் வேறா நீ ஏழாவது பிறந்தவளா தாயே சமயபுரத்து முத்தும் மாறி நீ புத்துக்குள்ளே பிறந்தவளா நீ 10 தலனாகம் போல அந்த சமயபுர வாச விட்டு சாம்பூர் ராணி வாசக்காரி நீ படம் எடுத்து வாடியம்மா வாடியம்மா கைத்தட்டி குழும சத்த போடுங்க தாயே பாப்பாத்தி இன்னும் யார் யார் உடம்புல இருக்கிறா இந்த இடத்துல ஏழூர் கரகமும் தலைமை தீரிச்சு எல்லாம் ஜோரா கைத்திரு எல்லாரும் கைத்திரு மனசார நம்ம ஊர் தெய்வமா இருக்கட்டும் எல்லாரும் கைத்திரு எல்லாம் கைத்திரு யாரும் கைத்திராம இருக்க கூட ஆம்பளை பெண்கள் எல்லாம் கைத்திரு அத்தா சிலுக்க சிலுக்க வராளே முத்து மாறி சிங்கரதோ ஆடி வராளே பறந்து பறந்து வராளே முத்து மாறி சிங்கரம் போல் ஆடி வராளே பறந்து பறந்து வராளே இந்த ஒரு மந்தையில வாழ்வு வள முத்து மாறி இந்த ஒரு மந்தையில வாழ்வு வள முத்து மாறி மக்களையும் காப்ப வள மடப்புறம் தாயே சிலுக்கு ஆத்தா ஆத்தா இருப்பா நீ வந்தது உண்மையான தெய்வம் இருந்தா உருண்டு பிறண்டு ஆடக்கூடாது ஆத்தா மனசார நீ ஆடு அண்ணே விடுனே அண்ணே ஓ மனங்குழுங்க நீ ஆடு தாய் உனக்காக பாடுறதுக்கு தான் உன்னை வருந்தி இருக்கிறேன் தாய் அம்மா நார்த்தா மலை இல வாழ்வவள்ளா முத்து மாறி வாழ்வவள்ளா முத்து மாறி சிலுக்க வராளே முத்து மாறி சுந்தரதோ ஆடி வராளே திருவப்பூர் மந்தையில வாழ்வு வெள்ள முத்து மாறி திருவப்பூர் மந்தையில வாழ்வு வெள்ள முத்து மாறி துகவள்ளி அம்மையாக பெருவற்று வாழ்வவளா துமாரி சுமரதோ ஆடி வராளே பறந்து பறந்து வராளே ஆரியம்மா அம்பரதம் போலே வராளே அள்ளை கட்டுமா தாயே அள்ளை கட்டுமா அவ கதங்க எழுவெத்த அள்ளை கட்டுமா தாயே அழகடுமா அக்கலங்க வேலுவெத்த அழகடுமா அட்டமள தாயவள அள்ளை கட்டுமா எம்மை வாழ்பவள அள்ளை கட்டுமா அஜிதனாக போலே அழைக்கட்டுமா அடிவரும் தேவிய வளர்க்கட்டுமா முத்தமிக பத்தினிகே அள்ளை கட்டுமா உலகாளும் நாயகிய அள்ளை கட்டுமா அழைக்கட்டுமா அள்ளை கட்டுமா தாயே அள்ளை கட்டுமா கலந்த எழுவெத்த அண்ணே கோயில் பக்கத்துல இருக்கா கோயில் எங்க இருக்கு அங்கன தானா கராத்த கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுவோமா ரொம்ப நல்லது போயிட்டு வர சொல்லிடுவோமா பூசாரி ஐயா கோயிலில் இருக்காரா இங்கே இருக்காரா கோவில் பூசாரி ஐயா எங்கே இருந்தாலும் கோவிலுக்கு விரைவாக வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றது இங்கு கரகம் எடுத்து ஆடி வந்திருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் சாமி ஆடி அருள் தொட்டு வந்திருக்கக்கூடிய பெண்களை நிறைய பிடிச்சி அடி கோயில் வாசலுக்கு கூட்டி போயிட்டு வாங்க. அங்கே யாரும்
திருநீர் போட்டு சாமி அங்கே இறக்கிட வேண்டாம், கரகத்தை வாங்கிடக்கூடாது. அங்கே போயிட்டு தீப ஆராதனை மட்டும் ஆத்தா வாசலில் காமிச்சிட்டு, அந்த ஆகாச வீரன் வாசலில் காமிச்சிட்டு அப்படியே இங்கே கூட்டிகிட்டு வந்துடுங்க. நாங்கள் இங்கே திருநீர் போட்டு இறக்குவோம். இந்த சாமியில் பூரா அப்படியே பிடிச்சி கூட்டி போங்க. பாங்கப்போ சொந்தக்காரங்க பிடிச்சி கூட்டி போங்கம்மா. அப்படியே பெண்கள் பிடிச்சி கூட்டி போங்க. மற்றவங்களாம் இங்கே இருங்க. சொந்தக்காரங்க மட்டும் போட்டு அப்படியே எல்லாம் பார்த்தவங்களாம் முன்னாடி இருங்கம்மா. இப்படி முன்னாடி வந்து உட்காந்து பார்த்தா எவ்வளோ ஆசையாக இருக்கு. ஏன் இப்படி வர மாட்டேங்கிறியே? போயிட்டு வாங்க. போயிட்டு வரீங்களா? மாரியம்மா அம்மன் கோயில் வாசலிலே பொங்கனோ பொங்கனோ பொங்கச்சோறு தங்கனோ தங்கனோ சிவனோ அம்மன் கோயில் கும்பமிங்கே ஆடி வரும் வீரமணியே. நெஞ்சமில்லா வானத்தில கட்டியாடுகிற நாடு எது? இங்கே வந்தங்களே ஏதுமில்ல வாடுகிற ஊரு இது. அதுவும் இங்கு 3 மழை பெய்ய வேணும் தன்னால, நெஞ்சமின்றி வாழ வேணும் உன்னால. எத்தி வச்ச ஆசையெல்லாம் சிக்கிய வழி காட்டிடம்மா முன்னேற உலகம் சுற்றி வரும் உன்னை தானே குட்டி இலைகளை ரசிப்பாயே. அம்மன் கோவில் ஆடி வரும் வீரமணியே. அடிபத்தினியே காரியம்மா புத்தியுள்ள மக்களுக்கு மங்களங்கள் பொங்கி வரும் வாழ்க்கையிலே. மாதம் இங்கு 3 மழை பெய்ய வேணும் தன்னால, நெஞ்சமின்றி வாழ வேணும் உன்னால. எத்தி வச்ச ஆசையெல்லாம் சீக்கிரத்தில் ஈடேற உள்ள வழி காட்டிடம்மா மண்ணுலகம்